இன்னைக்கு நம்ம மூன்றாவது கண் டீம் கோவை மாவட்டம் பெரிய நாயக்கன் பாளையம் பக்கத்துல இருக்கிற சீலியூர் மலையடிவாரம் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இங்க 18 சித்தர்களில் ஒருவரான பின்னாக்கு ஈசர் ஜீவசமாதிய தரிசனம் பண்ண போய்கிட்டு இருக்கோம். கடுமையான மலைப்பாதை, மலையை குடைஞ்சி உருவாக்குன அருமையான பாதையில நம்ம பயணம் தொடர்ந்தது. நிறைய வளைவுகள், எதிரில் கண்ணு கெட்டின தூரம் மலைத்தொடர்கள், தென்னந்தோப்புகள், பசுமையான சூழ்நிலைன்னு நிறைய இடங்களை தாண்டி போனோம். நம்ம பயணம் முடிவுக்கு வந்து ஒரு இடத்துல நின்னுது. அதுதான் தன்னாசி. அங்கிருந்து போன நம்ம சிவா அந்த மிகப்பெரிய மரத்தை பார்த்தாரு. அந்த ஆலமரம் பல வகையில விழுதுகளை விட்டு அந்த விழுதுகள்ல இருந்து வேரூன்றி பல மரங்களா பின்னி பிணைஞ்சு வளர்ந்திருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து வியந்தபடி போன நாம அந்த மரத்தோட அதிசயங்களை பின்னாடி தெரிஞ்சுக்க போறோங்கிற எண்ணத்தோட தொடர்ந்து போனோம். அங்க ஒரு பெரிய சன்னதி, 18 சித்தர்களோட சிலைகளை நிறுவி இருந்தாங்க. அதுல நடுநாயகமா இருந்தாரு பின்னாக்கு ஈசர் அப்படின்னு சொல்லப்படுற தன்னாசி அப்பர். 18 சித்தர்களையும் வணங்கிட்டு தொடர்ந்து அந்த மரத்தை வலம் வந்தாரு சிவா. மரத்தடியில தன்னாசி அப்பரோட ஒரு சின்ன சிலை இருந்தது. அந்த இடத்துல நிமிர்ந்து பார்த்தா ஆலமரம் இல்லாம இன்னொரு மரமும் சேர்ந்து இருந்தது. அது காராட்சி மரமா கருப்பா இருந்தது. ஆலமரத்துக்குள்ள அந்த காராட்சி மரம் பின்னி பிணைஞ்சி வளர்ந்திருந்தது. கிளைகள் பரப்பி அதுல விழுதுகள் இறங்கி அதுல பல மரங்கள் முளைச்ச மாதிரி இருந்தது. இதனோட மிகப்பெரிய சிறப்பா இருந்தது, இந்த இடத்துல பல பேர் கைய விரிச்சு வச்சு என்னமோ பண்ணாங்க. பல பேர் இப்படி செஞ்சதை பார்த்தோம். அப்ப காவி துணியோட ஒருத்தர் அந்த இடத்துல தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரோட பேரு கணேஷ் குரு. தியானம் பண்ணிக்கிட்டு இருந்த கணேஷ் குரு கண் விழிச்சு 2 கையையும் பக்கவாட்டுல வச்சு கண் மூடி வேண்டினாரு. அப்பதான் பக்கத்துல இருந்த அறிவிப்பு பலகைய பார்த்தோம். ஆலமரமும் காராட்சி மரமும் பின்னி பிணைஞ்சி இருக்கிற இந்த மரத்தடியில தான் தன்னாசி அப்பருங்கிற பின்னாக்கு ஈசர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காராம். இந்த இடத்துல உட்கார்ந்து 2 கையையும் விரிச்சு வச்சு என்ன வேண்டுதல் வச்சாலும் அந்த வேண்டுதல் நிறைவேறும்னா விரிச்சு வச்ச 2 கையும் ஒன்னா சேர்ந்துடுமா? அப்படி 2 கையும் ஒன்னா சேர்ந்தா நினைச்ச காரியம் நடந்துடுமா? இல்லைன்னா, அதாவது 2 கையும் ஒன்னா சேரலன்னா நினைச்ச காரியம் நடக்காதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குதான். கணேஷ் குரு கைய 2 பக்கமும் வச்சிருக்க கை 2ம் மெல்ல மெல்ல ஒன்ன நோக்கி நகர்ந்ததை பார்த்தோம். இறுதியா 2 கையும் ஒன்னா சேர்ந்ததை பார்க்க முடிஞ்சது. அவர் நினைச்ச காரியம் வெற்றிகரமா முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டாராம். இப்ப கணேஷ் குரு கிட்ட சிவா இதை பத்தி கேட்டாரு. அதுக்கு விளக்கமா சொன்னாரு கணேஷ் குருஜி. நம்ம பிரார்த்தனை செய்யும்போது விளக்கி வச்ச கை ஒன்னா சேரும்போது நம்ம வேண்டியது நடக்கும்னு சொல்றாங்க. அது எப்படி சாமி? இங்கே 18 சித்தர்களில் ஒரு சித்தர் நம்ம பின்னாக்கு ஈசர் அப்படிங்கிற ஒரு மகான் இங்கே சீவ சமாதி ஆகியிருக்காங்க. இந்த மரத்துக்கு கீழே அவரோட வைப்ரேஷன் இங்கே இருக்குது. இவங்க மனசில் ஏதாவது ஒரு காரியத்தை வேண்டிகிட்டு அவங்க கையை தனித்தனியாக பிரித்து அவங்க அமர்ந்து அவரை மனசால் யோசித்து நினச்சாங்கன்னா அந்த காரியம் கண்டிப்பாக சித்தி ஆகும்னா 2 கையும் ஒன்று சேர்ந்துடும். இதுதான் இங்கே இருக்கிற அந்த பிரார்த்தனையோட அமைப்பு. நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு. நிறையா பேர் இங்கே அந்த பிரார்த்தனை பண்ணுறாங்க. அது ஏதாவது ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இங்கே ஒரு தெளிவாகிட்டு போயிடலாம். நடக்கும் நடக்காது, செய்யலாம் வேண்டாம் அப்படிங்கிறத இங்கே மகான்கிட்டே ஒரு முடிவு கேட்டு போயிடலாம். மரத்தை தொட்டு கும்பிட்டாலோ சன்னாசி ஈசரை மனசால நினச்சாலோ ஒரு காரிய தடங்கள், மனக்குழப்பம், குடும்ப பிரச்சனை, தொழில் தடங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுது. மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு.
மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. மேலும் பல கேள்விகளை கேட்டாரு நம்ம சிவா. எல்லாத்துக்கும் பதில் சொன்ன கணேஷ் குரு எதிரிகள் தொல்லை, மன கஷ்டங்கள் இங்க வந்தாவே விலகி போயிடும்னு பல விஷயங்களை சொன்னாரு. உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னோட பேர் வந்து கணேஷ் குருங்க. நான் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ இருக்கிறது உடையாம்பாளையத்தில், கோயம்புத்தூர் உடையாம்பாளையத்தில் இருக்கிறேங்க. சொந்த ஊர் சிவகாசி. சித்தர்களுடைய சில வாழ்க்கை வரலாறு, அவங்களுடைய சீவ சமாதி எல்லாம் போய் பிரார்த்தனை பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே அந்த கான்செப்டில் நம்ம இங்கே வந்து 2 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கிறேன். இது வந்ததுக்கப்புறம் ஐயாவோட ஆசீர்வாதத்தில் எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. 18 சித்தர்களுக்கும் சித்தரானவர் வந்து நம்ம பின்னாக்கீசர் என்ற சன்னாசி ஈச பெருமான் மகான். அவரோட கருணையில் எல்லாமே நல்லபடியாக இது வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. இனிமேல் நடக்கும். இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நடந்த மாற்றங்கள் என்ன சாமி? லைஃப்பில் நடந்த மாற்றம்னா, நமக்கு சில எதிரிகள் தேவையில்லாத மறைமுகமாக யார் என்ன செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. யார் என்ன செஞ்சுருக்கிறாங்க, சாபங்களோ பாவங்களோ இல்லை தவறுகளோ செய்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்கள நம்மளால் திருத்த முடியாது. பகவானோட திருவடிக்கு வந்தாச்சுன்னா அது நம்மளை விட்டு அது தன்னால் விலகி போயிடும். தன்னால் விலகி போயிடுச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கை சுபிட்சமாக, தொழில், குடும்பம், சந்தோஷம் எல்லாமே நல்லபடியாக அமையும். நீங்கள் பார்க்கறதுக்கு ஒரு சாமியார் மாதிரியே இருக்கீங்க. நீங்கள் எப்போவுமே இப்படி இருப்பீங்களா இல்லை முழு நேரமோ இப்படி தானா? நான் ஊர்லேயே 18 வயசுலேயே ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். என்னோடய ஆண்டவன் கொடுத்த பிராப்தம் எனக்கு வந்து ஆன்மீகத்தில் குழந்தையிலிருந்தே இருக்குது. என்ன வேலை பண்ணினாலும் என்ன பண்ணினாலும் கடைசியாக முடிகிறது வந்து இந்த ஆன்மீகத்தில் தான் எனக்கு முடியுது. அதை பகவான் கொடுத்த பிரார்த்தனை. அவனை வணங்கினாலும் அவனோட அருள் வேணும். எல்லாராலையும் அவனை போய் வணங்கிட முடியாது, அவரை வணங்க முடியாது. அவரை வணங்குறதுக்கு அவரே அருள் கொடுக்கணும், அப்போ தான் வணங்க முடியும். இதுதான் ஆன்மீகம். உணரணும். உள்ள உணர ஆரம்பித்தா நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா அவர் 10 அடி எடுத்து வைப்பார். அவரை தேடி நம்ம ஒரு அடி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அவர் நம்மளை தேடி 10 அடி எடுத்து வைப்பார். உணரணும், நம்பணும். இதுதான் ஆன்மீகம். அது பகவான்கிட்ட, அது சித்தர் பெருமான்கிட்ட எந்த தோஷமும் கிடையாது. யாராலையும் அவங்கள எதுவும் பண்ண முடியாது. அஷ்டமா சித்திகளை சித்தியாக்கி கொடுப்பாங்க. அவர் சொன்ன விஷயங்களால மகிழ்ச்சி அடைஞ்ச நம்ம சிவா அந்த இடத்துல உட்கார்ந்தாரு. தியானம் பண்ணி வேண்டிக்கிட்டு தன்னோட வேண்டுதலை மனசால நினைச்சு 2 கையையும் விரிச்சு வச்சாரு. சிவாவோட கைகள் மெல்ல மெல்ல ஒன்ன நோக்கி நகர்ந்து வந்ததை பார்த்தோம். நாமே கையை நகர்த்தாம கைகளை யாரோ இழுக்கிற மாதிரி உணர்வு வந்ததுன்னு நம்ம சிவா சொன்னாரு. சிவாவோட கைகள் ஒன்னா இணைஞ்சதை பார்த்தோம். இங்க இந்த நிகழ்வுக்காக பல பேர் வந்திருந்ததை பார்க்க முடிஞ்சது. இந்த நேரத்துல இங்க வந்திருந்த கோபால ராமானுஜம் சொன்ன தகவல் ரொம்ப உறுதியா இருந்தது. சார், உங்கள் பேர் என்ன? கோபால ராமானுஜம். நீங்கள் எங்கேருந்து சார் வரீங்க? வண்ணாங்கோயில் ராஜநாயக கோடஸ்லேருந்து வரீங்க. இங்கே 20 வருஷமாக, கடந்த 20 வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க. வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு போகணும். சரி. இங்கே வந்தால் நினச்சது நடக்குது. அதுக்காக வந்துட்டு போயிட்டு கண்டிப்பாக நடக்குது. சாமியார் சொல்கிறது நடக்குது. சார், இந்த கோயிலுக்கு நீங்கள் இவ்வளோ நாள் வரேன்னு சொல்கிறீங்க இல்லையா? இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நடந்த மாற்றங்கள் என்ன சார்? மாற்றங்கள் இங்கே வந்தபோது சாமியார் தான் கல்யாணம் ஆகும், லேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த 6th மந்தில் கண்டிப்பாக ஆகும் அப்படின்னு அவர் தான் முத்து போட்டு சொன்னார். அதுக்கப்புறம் பிஸ்னஸ்லேயும் 2-3 டைம் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவேன், ஒரே ஊக்கத்தோடு போங்க அப்படின்னாரு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதுக்காக வந்துட்டு அவரோட நண்பர் சத்தியமூர்த்தி இப்போதான் முதல் முறையா வந்திருக்காராம். அவர் சொன்ன விஷயங்களும் நமக்கு ஆச்சரியமா இருந்தது. சார், என் பேர் சத்தியமூர்த்திங்க. வண்ணாங்கோயிலேருந்து வரேங்க. ஓகே. இன்றைக்கி தான் முதல் முறையாக கோயில் வரேங்க. ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேங்க இந்த மாதிரி சக்தி வாய்ந்த கோயில், இந்த கை வச்சு பிரார்த்தனை பண்ணால் கும்பிட்டதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றி பரிசீலனை பண்ணிட்டு போகலாங்க. சரி சார். அடுத்து சத்தியமூர்த்தியும் கைகளை விரிச்சு வச்சு வேண்டிக்கிட்டாரு. அவருக்கும் இதே அனுபவம் கிடைச்சதுன்னு தெரிஞ்சுது. இந்த மரம்தான் இங்க சக்தி வாய்ந்தது. 2 பாம்புகள் பின்னி பிணைஞ்சி இருக்கிற தோற்றம், பறந்து விரிஞ்சி விழுதுகளோட கிளை விட்டு இருக்கிற உருவம், இது சாதாரண மரமே இல்லை, தெய்வ அருள் பரிபூர்ணமா இருக்கிற மரம்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சுது. இப்போ இந்த மரத்தை பத்தியும் இந்த தன்னாசி அப்பரை பத்தியும் கணேஷ் குரு கிட்ட கேட்டாரு நம்ம சிவா. மரத்துக்கீழே வந்து தன்னாசீஸ்வரர் ஜீவசமாதி அடைஞ்சதா சொல்கிறாங்க. அதை பற்றியும் அப்படி இந்த மரத்தோட வரலாறு பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு 500 ஆண்டுக்கு முன்னாடி 18 சித்தர்களில் ஒரு சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக இருக்கிறவர் பின்னாக்கு ஈசர் அப்படின்னு அவருடைய இதுங்க
பின்னாக்குன்னு அவருக்கு நாக்கு ரெண்டாக பிளவுபட்டு பின்னாடி ஒரு நாக்கு இருந்ததுங்க. அதை நாளடைவில் மருவி புண்ணாக்கு ஈஸ்வரன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு இன்னொரு மறுபெயர் வந்து தன்னாசி ஈஸ்வரன்னு ஒரு பேர் இருக்குது. அவர் இங்கே இந்த மரத்தடிக்கு கீழே தான் வந்து தியானம் பண்ணி இங்கே தான் வாழ்ந்துருக்கிறாரு. அவர் சீவசமாதி ஆனதுக்கப்புறம் இந்த விருட்சகம் வந்து மறுபடியும் ரொம்ப பெருசாக மரமாக மாறிடுச்சு. அவருடைய சீவசமாதி வந்து மரத்தோடைய அந்த அடிவாரத்தில் அவர் சீவசமாதி ஆகியிருக்கிறாங்க. அதோடைய பவரு அவருடைய இது எல்லாமே வந்து இங்கே வந்து பவர்ஃபுல்லாக அவருடைய சக்தி இங்கே இருக்குது. நிறைய மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறாரு. இந்த மரங்களுக்கு இடையில தான் பின்னாக்கு ஈசர் ஜீவசமாதி அடைஞ்சதாவும் இந்த மரம் 1000 வருஷங்களுக்கு முற்பட்டதுன்னு சொன்னாரு கணேஷ் குரு. அடுத்து இந்த மரங்கள் பின்னி பிணைஞ்சு இருக்கிறத பத்தியும் இந்த தலத்தை பத்தியும் சொன்னாரு கணேஷ் குரு. விருட்சகம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கராச்சி அப்படின்னு சொல்கிற இன்னொரு மரமும் இதோட சேர்ந்து இருக்குங்க. ஆலமரத்துக்குள்ளே கராச்சின்னு ஒரு மரம் உள்ளே இருக்குது. அந்த மரமும் இந்த மரமும் பின்னி வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து அது இந்த மரம் இங்கேயே இருக்குது. பெரிய அளவில் இந்த ஏரியாவிலே இதுதான் மிகப்பெரிய ஒரு மரம். அது விழுது மேலே இருந்து கீழே இறங்கி மறுபடியும் மரமாகி மேலேயே போகணும். ஒரு 4-5 இடத்துல ஃபுல் சப்போர்ட்டில் அது ஒரு மரமாக நிற்கிது. இதோடைய மரத்தை தொட்டு கும்பிட்டாலோ சன்னாசி ஈஸ்வர மனசால நினச்சாலோ ஒரு காரிய தடங்கள், மனக்குழப்பம், குடும்ப பிரச்சனை, தொழில் தடங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுது. எல்லோரும் நிறைய மக்கள் வந்து கும்பிட்டுட்டு போகிறாங்க, அவர் பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு அவங்க வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இங்கே இருக்கிற பெரியவர் சாமி வந்து எல்லாருக்குமே அவங்களோட பிரச்சனைக்கு தகுந்து எல்லா உதவியும் பண்ணி அவங்கள ஏழை எளிய மக்களை வாழ வச்சிட்ருக்குறாங்க. அதோடைய கடவுளோட சித்தத்தோடு அவங்களும் சேர்ந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேரம் சரியில்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அவங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. சாமி, அப்படியே இந்த கோயிலோட கொஞ்சம் பற்றி உங்க சொல்லிடுங்களா? இந்த தல வரலாறுன்னு சொன்னீங்கன்னா அந்த 18 சித்தர்களில் மெயினான சித்தராக இருக்கிற இந்த சன்னாசி ஈஸ்வர் வந்து இங்கே இருந்தது, இங்கே வாழ்ந்தது. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணது எல்லாமே வந்து நம்ம லட்சுமணசாமி சித்தர்கள் தான். அந்த பெரிய ஐயா தான் வந்து இது ஒரு மரமாக இருந்ததை ஒரு கோவிலாக புண்ணிய ஸ்தலமாக மாற்றினது. இதில் வந்து சன்னாசீசர் வந்து வாழ்ந்த ஒரு புனித பூமியாக ஒரு மிகப்பெரிய ஒரு கோவிலாக மாற்றி எல்லா மக்களுக்கும் எல்லா நல்லதும் செஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க. இது அந்த சித்தர்கள் வாழ்ந்த ஒரு புண்ணிய பூமியாக இருக்குது. சன்னாசீசர் குருவுக்கும் குரு, சித்தர்களுக்கெல்லாம் சித்தருங்கிறதுனால எல்லா சித்தர் பெருமானும் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 33 கோடி தேவர்களும் தெய்வங்களும் ரிஷிகளும் ஞானிகளும் வந்துட்டு போகிற ஒரு புண்ணிய ஸ்தலமாக இருக்குது. எல்லா மக்களுக்கும் எல்லா நல்ல காரியங்களும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு குழப்பமோ தடங்களோ இருந்துச்சுன்னா இங்கே வந்து வேண்டுனாங்கன்னா ஐயா அவங்க வந்துருச்சு கொடுப்பாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு குறியாக சொல்லுவாங்க. 3வது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு. 3வது கண் புதிய பார்வை தொடர்கிறது. இங்க சோழி போட்டு குறி சொல்ற லக்ஷ்மண சித்தர் தான் இங்க இருந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணி இந்த கோயிலை உருவாக்கி ஏழை எளியோர்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதா சொன்னார். இதை வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ இங்கே இருக்கிற பெரியவர் நம்ம லட்சுமண சாமிகள் வந்து இங்கே மரத்தடியில் இருந்த சிவலிங்கம் மட்டும்தான் இருந்தது. அப்போ கோவிலெல்லாம் எதுவுமே இல்லை, அந்த சிவலிங்கம் மட்டும் இருந்தது. அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம வர்ற மக்களுக்கு பிரார்த்தனை பண்ணி வர்றவங்களுக்கு வேண்டுதல் பண்ணுறவங்களுக்கு காரிய சித்தியாக்கி கொடுங்கன்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்தாங்க. அவருடைய தயவுலையும் அவருடைய ஆசீர்வாதத்துலேயும் அடுத்தடுத்து இது வந்து மிகப்பெரிய பிரம்மாண்ட புண்ணிய ஸ்தலமாக மாறிடுச்சு. இன்றைக்கி மக்களுடைய ஏழை எளிய மக்களுக்கு பெரிய அளவில் நோயோ இல்லை கிரகநிலை சரியில்லையோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு குழப்பமோ தடங்களோ இருந்துச்சுன்னா இங்கே வந்து வேண்டுனாங்கன்னா ஐயா அவங்க வந்துருச்சு கொடுப்பாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு குறியாக சொல்லுவாங்க. அது மூலியமாக வந்து மக்கள் கொஞ்சம் தெளிவடைஞ்சு அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீர்ந்துக்கிட்டு இருக்குது. அதை நம்பி எல்லோரும் வர்றாங்க. பகவான் சித்தத்தில் எல்லாம் நல்லபடியாக நடக்குது. எல்லோரும் இந்த மொழி இருக்குது. இப்போ வந்து வெளியே வந்து குறி சொல்கிறத வந்து எல்லாம் கேட்டுருந்ததை பார்த்தோம். இப்போ அதை பற்றி கொஞ்சம் என்ன சொல்லுங்கள்? அது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு
தொழில் தடங்கள் இருக்குது, குடும்ப பிரச்சனை இருக்குது, ஒரு ஏதாவது நிலைகள் சூழ்நிலைகள் வந்து ஜாதக ரீதியாக ஏதாவது தோஷங்கள் இருக்குது அப்படின்னு இங்கே சாமியை தேடி வர்றவங்களுக்கு அவங்க முத்து போட்டு பார்ப்பாங்க. குரு பகவான் நம்ம உள்ளே இருக்கிற மகான் என்ன இப்போ வந்து செய்ய சொல்கிறாங்களோ அது மகான்கிட்ட கேட்டு அவங்க மக்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இது இப்படி தீரணும், இப்படி செய்யுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. அதேபடியே இவங்க கேட்டு போய் எல்லாருக்கும் எல்லாம் வந்து நல்லா வாழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே பண்ணி கொடுப்போம். அடுத்து இவர் சொன்ன விஷயம் இந்த கோயிலுக்கு பின்பக்கம் இருக்கிற மலையில உள்ள ஒரு குகையை பத்தி. அதாவது அந்த குகையில தான் தன்னாசி அப்பரும் பாம்பாட்டி சித்தரும் தியானம் பண்ணாங்களாம். சாமி இப்போ பக்கத்தில் இருக்க மலையில் இருக்க குகையில் வந்து தன்னாசி சித்தர் வந்து தியானம் பண்ணார் சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சன்னாசீசர் வந்து இங்கேருந்து பின்னால் கோவிலுக்கு பின்னால் இருக்கிற அந்த மலையில் ஒரு குகையில் வந்து அவரும் பாம்பாட்டி சித்தரும் தியானத்தில் இருந்ததாக வந்து ஐதீகத்தில் சொல்கிறாங்க. அவருக்கு அதுக்கப்புறம் அங்கே தியானத்தில் இருந்து மறுபடியும் அங்கேருந்து கீழே இறங்கி வந்து அவருடைய ஆசி பாம்பாட்டி சித்தர் மகானோடைய ஆசியோடு தான் அவர் இந்த மரத்துக்கு இடையில் சீவசமாதி ஆகியிருக்காரு. அது வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது நம்ம இப்போ வந்து அவங்க ஏற்கனவே அங்கே தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த குகைக்கு கீழே ஒரு சுனை ஒன்று ஓடுது. அந்த சுனையில் இருக்கிற இதை வந்து நம்ம அமாவாசை அன்னைக்கு இங்கேருந்து நம்ம பூஜை பொருள் எல்லாமே குருநாதருடைய பாதடியில் வச்சு இங்கேருந்து பூஜை பொருள் அவருக்கு தேவையான நெய்வேத்தியம்லாம் இங்கேருந்து எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அவங்க ஏற்கனவே அங்கே தியானம் பண்ண குகைக்கு எடுத்துகிட்டு போவோம். அங்கே வச்சு அவங்களுக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி அமாவாசை அன்னைக்கு அங்கே ஒரு சிறப்பு பூஜை பண்ணி இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வருவோம். அவங்க எப்பயுமே வந்து சித்தர்கள் வந்து அவங்களுடைய எனர்ஜிக்கு வந்து அதிகமாகிறதுக்காக குகை தான் தேடி போவாங்க. அது அப்படி பண்ணும்போது பாம்பாட்டி சித்தருடைய ஆசீர்வாதத்தால் இவங்க 2 பேரும் இங்கே இருந்து ரொம்ப நாள் தியானம் பண்ணியிருக்கிறாங்க. பின்னாக்கு ஈஸ்வர் சித்தர் பெருமான் வந்து இங்கே ரொம்ப நாள் வந்து தியானம் பண்ணியிருக்கிறாங்க. வந்துட்டு இந்த மரத்தை பார்த்துட்டு இது பயங்கரமான ஒரு விருட்சகமாக மாறப்போகிற இடம் அப்படின்னு அவங்க நினச்சி இங்கேயே சீவசமாதி ஆகியிருக்கிறாங்க. அந்த குகையை போய் பார்த்தாரு நம்ம சிவா. இங்க மட்டை தேங்காயில உருவம் வரைஞ்சி வச்சிருந்தாங்க. அதை பத்தி விளக்குனாரு கணேஷ் குரு. இப்போ இந்த மாதிரி இந்த மட்டை தேங்காயில் வந்து வரைஞ்சிருக்காங்க இல்லையா, இது எதுக்காக பண்ணுறாங்க, என்ன காரணம்? இது வந்து நம்மளுடைய கண் திஷ்டியை போக்குறதுக்கு உண்டான இது வந்து இதில் வந்து சாமிஜி வந்து மந்திரிச்சு கொடுப்பாங்க. யாரோடைய அது கண் திஷ்டி ஆகுதோ இல்லை துஷ்ட சக்திகள் ஏதாவது நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி எடுத்துகிட்டு போய் வீட்டில் மாட்டினா துஷ்ட சக்திகள் வராது, அடுத்தவங்களுடைய கண் திஷ்டி கோளாறுகள் எதுவுமே வந்து நம்மளை பாதிக்காது. அதனால் இதை வந்து இங்கே வர்றவங்க எல்லாமே வந்து அவங்க வீட்டுக்கு, தொழிலுக்கு, கம்பெனிக்கு, ஆஃபீஸுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே ஊரில் என்ட்ரன்ஸ் எல்லாம் வீட்டில் முன்னாடி மாட்டுறாங்க. இது ஒரு இதாக வந்து வேண்டி வாங்கிட்டு போகிறாங்க. இது வந்து நீங்கள் சாதாரணமாக அப்படியே வரைஞ்சி கொடுத்துருவீங்களா இல்லை சாமியாண்ட வச்சு பூஜை பண்ணினா அந்த மாதிரி என்ன ப்ரொசீஜராக பண்ணுறீங்க? வரையும்போது நம்ம சாதாரணமாக வரைஞ்சிருவோம். சாமிஜி கையில் கொடுத்து அவங்க பிரார்த்தனை பண்ணி அவங்க வந்து அது வேண்டி கையில் கொடுப்பாங்க, மந்திரிச்சு கொடுப்பாங்க. 18 சித்தர்களில் ஒருவரான பின்னாக்கு ஈசர் அப்படிங்கிற தன்னாசி அப்பர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிற இந்த மரமும் தலமும் பல ஆயிரம் பக்தர்களால் போற்றப்பட்டு வணங்கப்பட்டு வருது. ஒரு மிகப்பெரிய மகானோட ஜீவ சமாதியை அறிமுகம் செஞ்சு வச்ச திருப்தியோட சிவா அங்கிருந்து கிளம்புனாரு. இப்படிப்பட்ட அமானுஷங்களும் ஆச்சரியங்களும் உங்கள் பகுதியில் உள்ளதா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். வேந்தர் டிவி 35 3வது பிரதான சாலை, கலைமகள் நகர், ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 6,32,000. தொடர்புக்கு 8939827085. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை பத்தின தொடர்ந்து அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.